இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தனூர் அணைக்கு 32,000 கன அடி நீர் வந்தபோது 15,000 கன அடி நீர் மட்டும் திறந்துவிடப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு 7 கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்னென்ன கேள்விகள் இவரது தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? இது பற்றிய முழு விவரங்கள். அகிலா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு 7 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு அந்த அணையினுடைய அருகில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு உரிய அறிவிப்புகள் கொடுக்காமல் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் கூட பேசும்போது அதிமுகவிற்கு செம்பரம்பாக்கம் ஏரி என்றால் திமுகவிற்கு சாத்தனூர் அணை விவகாரம் என்று சொல்லி எல்லாம் அதை ஒப்பீடு செய்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு போதுமான முன்னெச்சரிக்கையை பொதுமக்களுக்கு கொடுக்காமல் நள்ளிரவில் அந்த அணையை திறந்து விட்டதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள விவரங்களின்படி சாத்தனூர் அணையினுடைய நீர்மட்டம் 119 அடி, அதன் கொள்ளளவு 7.32 TMC. 30ஆம் தேதி காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117 அடியாக இருந்தது. அதாவது அணை நிரம்புவதற்கு 1.5 அடி நீர்மட்டமும் 1 TMCக்கும் குறைவான தண்ணீர் வந்தாலே அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும். வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் தண்ணீர் வந்தாலே அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் அணை நிரம்பி இருக்கும். அத்தகைய சூழலில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மொத்தமாக அதிக மழை பெய்தது, வெள்ளம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து அணையிலிருந்து மக்களை பாதிக்காத வண்ணம் படிப்படியாக அந்த தண்ணீரை திறந்து விட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசு அது போல செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு நேரம், தேதி, அந்த கொள்ளளவு ஆகியவற்றை எல்லாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எவ்வளவு மழை பொழிவு இருந்தது, அதே நேரத்தில் அங்கு எவ்வளவு தண்ணீர் வரத்து இருந்தது, எவ்வளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இது போன்ற விஷயங்களை அரசு கவனக்குறைவாக இருந்ததாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பேரழிவு ஏற்பட்டதற்கு காரணம் ஏரிக்கு தண்ணீர் வர திறக்காமல் அனைத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக திறந்ததுதான். அதே தவறைதான் சாத்தனூர் அணை திறப்பு விவகாரத்தில் திமுக அரசும் செய்திருக்கிறது. ஆனால் தங்களின் தவறை உணராமல் சாதுரியமாக தமிழக அரசு பாராட்டி கொள்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் கேள்விகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.